நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு சாப்பாடு ராமன். உங்களுக்கு சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்குமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். டங் டங் ராஜுன்னு ஒரு ராஜு. பார்க்குறதுக்கு நல்லா உருண்டையாக லட்டு மாதிரி இருப்பார். முழுக்கை சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் தோளில் துண்டை போட்டுக்கிட்டு செருப்போட சத்தம் ஊருக்கே கேட்கும். கன்னத்தில் ஒரு பெரிய மச்சம். தலையில் எப்போவுமே இது மாதிரி ரிப்பன் தான் கட்டியிருப்பார். மீசையும் நல்லா பெருசாக கருகருன்னு இருக்கும். ஆளை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருப்பார். அவரோட குரலை கேட்டால் ஊருக்கே சிரிப்பு வரும். நல்லா காமெடியாக பேசுவார். இந்த டங் டங் ராஜு வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. குடும்பத்தை நல்லா கவனிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, வெளியூரில் சாப்பிட்றதுக்கான போட்டி ஒன்று வச்சாங்க. அதனால் நீங்கள் போயிட்டு கலந்துக்கோங்க, நிச்சயமாக ஜெயிச்சிடுவீங்க. யார் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் 1000 ரூபாய் பரிசு தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. இந்த டங் டங் ராஜுவுக்கு சாப்பிட்றதுன்னா அவ்வளவா பிடிக்காது. இருந்தாலும் 1000 ரூபாய் பரிசாக தராங்கன்னு கேள்விப்பட்ட உடனேயும் அவருக்கு ஆசை தாங்க முடியலை. சரி, நிச்சயமாக நம்ம போய் அந்த போட்டியில் கலந்துக்கலாம், எப்படியும் நான் பரிசோடு தான் திரும்பி வருவேன் அப்படின்ட்டு அவங்களோட மனைவி கிட்ட சொல்லிட்டு பக்கத்து ஊரில் நடக்கிற சாப்பிட்ற போட்டிக்கு டங் டங் ராஜு கிளம்பிட்டாங்க. அவங்க மனைவி, அது எதுவும் வேண்டாம், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்கல்ல வேலை, அதுவே போதும், இதுவே நமக்கு தாராளமாக தானே இருக்குது, உங்களால் எப்படிங்க அவ்வளோ சாப்பிட முடியும்? தேவையில்லாமல் ஏதாவது வேண்டாத வேலையை பார்த்துட்ருக்காதீங்க, நமக்கு இருக்கிற பணம் போதும், எதுக்கு ஒரு நாளில் சாப்பிட்டு 1000 ரூபாய் தராங்கங்கிறதுக்காக போயிட்டு வர போகிறீங்க? சாப்பிட்டு வயிறு ஏதாவது சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு நாம் ஆஸ்பத்திரிக்கு பார்க்குற செலவு தான் அதிகமாகிடும். தேவையில்லாமல் எதையும் பண்ணிகிட்ருக்காதீங்க. நீங்கள் ஒழுங்காக வேலைக்கு போகிற வேலையை பாருங்கள், அதுதான் உங்களுக்கு சரிப்பட்டு வரும். சரி, நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க டங் டங் ராஜுவோட மனைவி. அதை எதையுமே கேட்கல அந்த டங் டங் ராஜு. அட என்னம்மா சுனிதா, நானே ஆசையாக இருக்கிறேன், நீ போக வேண்டாங்கிறியே, ஆரம்பத்திலேயே யாராச்சும் தடங்கள் சொல்வாங்களா? நான் வெற்றியோடு திரும்பி வரேன்னு தானே சொல்கிறேன். உனக்கு அப்போது 1000 ரூபாய் வேண்டாமா? தினம் தினம் வேலை பார்த்தா கூட மாதத்துக்கு எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறோம்? வெறும் 3000 ரூபாய் தான். அதுக்கு நான் போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் நான் ஜெயிச்சேன்னா 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னா என்ன சும்மாவா இருக்குது? இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் தேடி யாருக்கும் வராது. நமக்காக தேடி வந்திருக்குதுன்னா அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். நான் வீட்டில் தான் சாப்பிட மாட்டேன், இந்த போட்டின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், ஜெயிக்கிறதுக்காக நான் பாடுபட்டாவது முடியலைனாலும் எப்படியாச்சும் சாப்பிட்ருவேன். நான் போயிட்டு வரேன், நீ ஏதாவது சொல்லிகிட்ருப்ப, உன்னோட பதில் எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. போட்டிக்கும் போயிட்டாரு. அங்கே எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பாடை சாப்பிட சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு ஜெயிச்சிட்டாங்கல்ல, அதுக்காக 1000 ரூபாய் பரிசையும் கொடுத்துட்டாங்க. அந்த காசை வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அவங்களோட மனைவியை கூப்பிட்டு, இதோ பார்த்தியா 1000 ரூபாய், நான் ஜெயிப்பேன்னு சொன்னல, ஜெயிச்சுட்டு வந்துட்டேன் பாரு, இதுக்கப்புறம் நான் வேலைக்கெல்லாம் போக போகிறதே கிடையாது, சாப்பிட்ற போட்டி எங்கே நடக்குதோ அங்கே தான் போயிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கான பணத்தை வாங்கிட்டு வர போகிறேன். என்னை நீ எதையும் சொல்லக்கூடாது, சரியா? இந்தா, நான் கொடுக்குற காசை மட்டும் நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டு அந்த காசை கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டாம், நீங்களே உங்கள் காசை வச்சுக்கோங்க, யாரோ சொன்னாங்கங்கிறதுக்காக நீங்கள் வேலை பார்க்குற வேலையை விட்டுட்டு சாப்பிட்றேன்னு ஏதோ போயிட்டு எங்கேயோ போய் சாப்பிட்டுட்டு ஜெயிச்சுட்டு வந்தேன்னு 1000 ரூபாவை வந்து நீட்டுறீங்களே, அதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. மற்றவங்களா உங்களை கவனிக்க போகிறாங்க? நம்மளோட குடும்பத்தை நம்ம தான் கவனிக்கணும், நான் தானே உங்களை பார்க்க போகிறேன்,
நீங்கள் நான் சொல்கிறத கேட்குறத விட்டுட்டு யாரோ சொல்கிறத கேட்குறீங்கல்ல, அவங்கக்கிட்டேயே போய் இந்த 1000 ரூபாவை கொடுங்க போங்க. இப்போ கூட சொல்கிறேன், என்னைக்கா இருந்தாலும் நம்ம எப்பவும் பார்க்குற தொழில் தான் நமக்கு கை கொடுக்கும். புதுசாக முளைச்ச செடிக்காக பெருசாக வளர்ந்து காய் காய்ச்சி பழம் பழுக்கிற மரத்தை நாம் வேண்டான்னு நான் சொல்லுவோம். ஆ அது மாதிரி தான் இருக்குது உங்களோட கதை. இப்போது உங்களுக்கு புது செடியிலேருந்து நிறையா கொத்து கொத்தாக காய்க்குதேன்றது ஆசை. அதனால தான் உங்களுக்கு இப்போது அந்த 1000 ரூபாய் பெருசாக தெரியுது. சொந்தமாக தொழில் பார்த்துட்டு இருந்தவங்க நீங்கள். அது உங்களுக்கு ஆலமரம் மாதிரி. விழ போனாலுமே விழுதை பிடிச்சிக்கிட்டா நமக்கு அது உதவி தான் செய்யும். அதனால தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்கன்னு. எங்கே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கங்க அப்படிங்கிறாங்க. ஏய், நான் சொன்னது தான், வேலையை நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீ என்னை கட்டாயப்படுத்தாத. என்ன சொன்னாலும் நான் மாற போகிறது கிடையாது. கஷ்டப்பட்டு நான் உழைச்சாலும் அதுலேருந்து எனக்கு லாபம் என்னமோ கம்மியாக தான் வருது. இதில் இந்த சாப்பிட்ற போட்டியில் எனக்கு என்னது? உடல் வலிமை தேவையே கிடையாது. சாப்பிட்டா மட்டும்தான் போதும். அதுக்கு காசு அவ்வளோ காசு தராங்க. யாரு? நான் யாருன்னு நினச்சேன்? நான்லாம் சாப்பாடு ராமன். இதுக்கப்புறம் பாரு நான் எப்படி காசாக கொண்டு வரேன்னு. இது ஆரம்பம்தான். அதனால தான் உனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. போக போக காசு அதிகமாக அதிகமாக உனக்கும் இது மேலே ஆசை வந்துடும். நீ கூட இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு வந்தாலும் வருவ. மனசு உனக்குமே மாறிடும் அப்படிங்கிறாங்க. ஆஹா, எனக்கு அதெல்லாம் மாறாது. நீங்கள் தான் ஏதோ மாறி மாறி பேசிகிட்ருக்கிறீங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே என்னால் எதையும் சொல்ல முடியாது. சொல்கிற விதத்தில் சொல்லிட்டேன். எவ்வளவோ பொறுமையாக பேசிட்டேன். இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. உங்களோட இஷ்டம் அப்படின்ட்டாங்க டங் டங் ராஜுவோட மனைவி. சரி, சந்தோஷம். இந்த 1000 ரூபாவை நானே வச்சுக்கிறேன்ட்டு அவங்க வேறு எங்கெங்கெல்லாம் போட்டி நடக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துக்கு போய் சாப்பிட்டு சாப்பிட்டு ஜெயிச்சு 4000லேருந்து 8000 ரூபாய் வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஆசை பெருகி போச்சு. திரும்பவும் ஊர் ஊராக போய் போய் பார்க்குறாங்க, சாப்பிட்ற போட்டி நடக்குதா சாப்பிட்ற போட்டி நடக்குதான்னு. எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டு வராங்க. பசி தாங்க முடியல. ஏன்னா இப்போ போட்டிகளில் நிறையா சாப்பிட்டாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டா வயிறு நிறையவே மாட்டேங்குது. சாப்பிட சாப்பிட பசி எடுத்துகிட்டே இருக்குது. அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு, இந்தா 8000 ரூபாய் இருக்குது, எனக்கு பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருந்தால் கூட சீக்கிரம். போட்டி இதுக்கப்புறம் இல்லையாமே. இப்போ ஜெயிச்ச வரைக்கும் 8000 ரூபாய் இருக்குது, இந்தா வாங்கிக்கோ. எனக்கு உடனடியாக சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடு, இல்லை எங்கேயாவது போய் வாங்கிட்டாச்சும் வாயேன், பசி எனக்கு தாங்க முடியல அப்படின்ட்டு அவங்களோட மனைவி கிட்ட சத்தம் போட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும், வீட்டில் நான் எப்பவும் போல் சமைச்சிருக்கிறேன், அதை மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு அங்கே போய் இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னா என்னால் முடியாது. வேணும்னா நீங்களே போய் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, நான் உங்களை எதையும் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே நான் தான் சொல்லிட்டேன்ல, எதை பற்றியுமே நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ திரும்ப வந்துட்டு நீங்களாக எதாவது சொல்லிகிட்டு இருக்காதீங்க. இந்த காசு வேண்டவே வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த காசையும் சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவீங்க. போங்க, எடுத்துகிட்டு போங்க. நான் இந்த காசை பார்த்தனாலே எனக்கு கோபந்தான் வருது. சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கிறேன், எவ்வளோ வேணுமோ வச்சு சாப்பிட்டுக்கோங்க. நான் சாப்பிட்டுட்டேன், வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்களோட மனைவி கிளம்பிட்டாங்க. பாவம் இந்த டங் டங் ராஜு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் நிறையா வகையான ஸ்வீட்டெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கார வகைகள் மிச்சரு, சேவு, காராப்பூந்தின்னு அது மாதிரியான நொறுக்கு தீனியும் இருந்தது. அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அது போக ஃப்ரிட்ஜில் இருந்த ஜூஸு, பாலுன்னு எல்லாத்தையுமே குடிச்சிட்டாங்க. அப்போவும் பசி அடங்கவே இல்லை. இந்த டங் டங் ராஜுவுக்கு பயம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, பசி போகவே மாட்டேங்குது, எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி எடுத்துகிட்டே தான் இருக்குது, எப்போதான் எனக்கு வயிறு பசி நிறையும்னு தெரியலையே அப்படின்ட்டு
போயிட்டு பீரோவை திறக்கிறாங்க. பீரோவில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு பார்த்தா துணிமணி தான் இருக்குது. சரின்னு கதவை மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுப்படிக்குள்ளே வராங்க. அடுப்படியிலையாச்சும் ஏதாவது இருக்குமான்னு திரும்பவும் பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டுட்டுமே எதுவுமே இல்லையேன்ட்டு வீட்டிலேருந்து வெளியில் வராங்க. கடைகளில் காய்கறிகள், பழங்கள், இனிப்பு, காரம், சாப்பாடுன்னு அது இதுன்னு விற்றுட்ருக்குறாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்தோன்னையும், ஐ ஐ நம்மள்ட்ட தான் 8000 ரூபா இருக்குல்ல, எவ்வளோ வேணும்னாலும் வாங்கி சாப்பிட வேண்டியது தான், நிறையா வாங்கி சாப்பிட்லான்ட்டு ஒவ்வொரு கடைக்குள்ளேயா போயிட்டு வேணுங்கிற காய்கறிகள், பழங்கள், பச்சை காய்கறிகள் எல்லாத்தையும் கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. குண்டு குண்டு லட்டுகள், குலோப் ஜாமுனு, பெரிய பெரிய சமோசாக்கள்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. அந்த ஏரியாவில் உள்ள கடையவே இவங்களே காலி பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு பசி. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் பசி குறையவே இல்லை. கடை எல்லாருமே வியாபாரம் முடிஞ்சிருச்சுன்னு சாத்திட்டும் போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவார் பாவம், ஒரு பெரிய மாமரத்துக்கு கீழே உட்காந்து சோகமாக அந்த மரத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. மரமே, நீயாச்சும் மாம்பழங்கள் எல்லாத்தையும் உதிர வை, நான் சாப்பிடணும், எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு கண்ணில் கண்ணீர் வர்ற அளவுக்கு கத்தி கூப்பாடு போட்டுட்ருக்குறாங்க. அப்போது பயங்கரமான ஒரு இடி சத்தம். அந்த சத்தத்திலேயே டங் டங் ராஜு பயந்து போயிட்டாரு. கண்ணை இறுக்கி மூடிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஜீபும்பான்னு ஒருத்தவங்க அந்த டங் டங் ராஜு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. டங் டங் ராஜு, இங்கே பாரு, இங்கே பாரு, உன்னோட பசியை தீர்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். கண்ணை திறந்து பாரு, பயப்படாத, என்னை பாரு, என்னை பாரு அப்படிங்கிறாங்க. யார் நீங்கள், உங்கள் பேர் என்ன அப்படின்ட்டு பயத்தோடவே கேட்குறாங்க. ஆனால் பசி அதிகமாக இருக்குல்ல, இவங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இவங்க யாராக இருந்தால் என்ன, எனக்கு பசியை போக்குனா போதுன்றதுக்காக நீங்கள் சாப்பாடு தரீங்களா? தாங்க தாங்க, எனக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கொடுங்களேன், இனிப்பில் எனக்கு அதிரசம் ரொம்ப பிடிக்கும், அதையே தாங்கலேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி இரு தரேன் அப்படின்ட்டு கண்ணை முடிக்கோ, நான் இப்போவே உனக்கான அதிரசத்தை தரேன்ட்டு ஜீபும்பா அவங்களோட மந்திர சக்தியால் ஒரு தட்டில் 3 அதிரசத்தை வச்சு இந்தான்னு கொடுக்குறாங்க. டங் டங் ராஜுவும் அந்த 3 அதிரசங்களையும் சாப்பிட்டுட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்குறாங்க. சரி தரேன் தரேன், பொறுமையாக இரு அப்படின்ட்டு நிறையா அந்த ஜீபும்பாவும் தட்டு நிறையா, அவ்வளோ தட்டு தட்டாக இருக்குது. எக்கச்சக்கமான தட்டுகளில் எல்லாமே அதிரசமாக கொடுக்குறாங்க. அந்த அதிரசத்தை சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. சாப்பிட சாப்பிட வயிறு பசி அதிகமாகிட்டே தான் போகுது. எனக்கு வேணும் வேணும், இவ்வளோ நேரமா, எவ்வளோ நேரமாக நானும் காத்துட்டே இருக்கிறது, சீக்கிரமாக கொடு. உன்னோட பேர் என்ன? அப்போதையே சொன்னல, மறந்துட்டேன். ஜீபும்பா, சீக்கிரமாக கொடு, எனக்கு தான் பசிக்குதுன்னு சொல்கிறேன்ல, விட்டா உன்னையே சாப்பிட்ருவேன் போல இருக்குதுன்னு கோபமாக பேசுகிறாங்க. டங் டங் ராஜு, உன்னை பார்த்தா பாவமாக இருக்கே, என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யலான்னு பார்த்தா நீ இப்போது என்னையவே சாப்பிட்ருவான்னு சொல்கிறியா? வந்த வேலையை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே, உனக்கு புத்திமதி புகட்டுறதுக்காக தானே வந்தேன். இப்போவே இரு இரு, அதிரசம் தானே வேணும், எவ்வளவு அதிரசங்கள் இப்போது மழையாக கொட்ட போகுது பாரு அப்படின்ட்டு அதிரசங்களே மழையாக பொழியட்டும், மழையாக பொழியட்டும், அதிரச மழை பொழியட்டும் அப்படின்ட்டு அந்த ஜீபும்பா சொல்கிறாங்க. உடனே அதிரச மழையாக பொழியுது. அந்த ஊர் முழுக்க அதிரசங்கள் நிறைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் டங் டங் ராஜு மேலே முழுக்க அதிரசங்களாக இருக்குது. ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விழ விழ அவங்களால தாங்க முடியல. நிறுத்துங்க நிறுத்துங்க, இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் வேண்டாம், இந்த அதிரசங்கள்லையே நான் மாட்டிப்பேன் போல் இருக்குதே, வேண்டாம் வேண்டாம், நிறுத்துங்க ஜீபும்பா நிறுத்துங்க, என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் இப்படியெல்லாம் பேச மாட்டேன், நான் செஞ்சதெல்லாம் தவறு தான், நான் பேசுனதும் தப்பு தான், இந்த அதிரச மழையை தயவு செஞ்சு நிறுத்துங்களேன், நான் சாப்பிட்றத நிறுத்திடுறேன், அளவோடு சாப்பிட்றது தான் நல்லது, என்னோட மனைவி அன்னைக்கே சொன்னான், அப்போது நான் கேட்கவே இல்லை,
இப்போதான் எனக்கு புத்தியில் எல்லாமே புரிஞ்சிருக்குது. உங்களால் தான் மன்னிச்சிருங்க ஜீபும்பா, மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே ஜீபும்பாவும் இவன் தவற உணர்ந்துட்டான் போல இருக்குதுன்னு அந்த அதிரச மழையவும் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டங் டங் ராஜு என்ன பண்ணுறாங்கன்னா, அதிரச மழை நின்ன உடனே அவங்களோட உருவம் பெரிய உருவமாக இருக்குல்ல, சாப்பிட்டு சாப்பிட்டு நடக்கவே முடியாமல் நடந்து வந்து ஒரு வழியாக அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்களோட மனைவியை கூப்பிட்டு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் இது மாதிரியான தவறுகளை நான் செய்யவே மாட்டேன், தவறெல்லாம் நான் உணர்ந்துட்டேன், பேராசைப்படவே மாட்டேன், குறுக்கு வழியில் போகக்கூடாது, நேர் வழியில் தான் போகணும்னு கற்றுக்கிட்டேன், நீ சொன்னப்பவே நான் கேட்டிருக்கணும், இவ்வளோ கஷ்டங்களை நான் அனுபவிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குதுன்னு அவங்களோட மனைவி கிட்ட மனசார மன்னிப்பையும் கேட்டுட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிரந்தரம் இல்லாத எந்த ஒரு செயல்களையும் வழியிலையும் நாம் போகவே கூடாது. அது நமக்கு கண்டிப்பாக பிரச்சனையை தான் உண்டு செய்யும். அதனால் எப்போவுமே நேர்மையாக இருக்கணும். அதே சமயத்தில் சரியான வழியில் போயிட்டே இருக்கணும். அது கண்டிப்பாக நமக்கு வெற்றியை தான் தரும். பேராசை பெரு நஷ்டங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சூப்பராக சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.